உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட மாணவர்களையும் பெற்றோர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வங்கி கடன் வாங்கியவர்களை எப்பொழுதுமே வங்கிதான் அணுகும். ஆனால் இப்பொழுது தனியாரை வைத்து அணுகி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் வங்கி கல்வி கடன் தரவில்லை என்று சொன்னால் கூட நம்ம அது அதிகாரமாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த கல்வி கடன் கிடைக்கவில்லையே என்று போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் வங்கி கல்வி கடன் சரியாக கிடைத்த பிறகு இப்போது அதை திருப்பி கட்டாத ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் அவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக தமிழகத்தில் தான் கல்வி கடன் கொடுத்திருக்கார்கள். 10 லட்சம் கோடி கிட்ட கல்வி கடன் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறது கல்வி கடன் வாங்கியதில். அதில் பார்த்திங்கன்னா வராத கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16,000 கோடி அளவில் இருக்கிறது. இதில் ஸ்டேட் பேங்க்குக்கு மட்டும், பாரத வங்கிக்கு மட்டும் 847 கோடி ரூபாய் வர வேண்டிய தொகை இருக்கிறது. அப்போ இவர்கள் அணுகி பார்க்கிறார்கள். உடனே ஒரு தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் கிட்ட இதை கொடுக்குறாங்க. ரிலையன்ஸிடம் கொடுக்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்றது என்ன என்று சொன்னால், 847 கோடி நமக்கு வரணும், நாங்கள் உங்களை நியமிக்கிறோம், நீங்கள் 381 கோடி எங்களுக்கு வசூலித்து கொடுத்தா போதும், மிச்சம் 466 கோடி நீங்கள் சம்பளமாக வைத்துக்கொள்ளலாம். இப்போ அதில் அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க, இதை கூட நீங்கள் ஒட்டுமொத்தமாக உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, முதல் தவணையாக 54 கோடி ரூபாய் மட்டும் வசூலித்து கொடுங்க, மீதி இருக்கிற காசை 15 ஆண்டு கால அவகாசம் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி என்ன என்று சொன்னால், எதுக்கு 15 வருஷம் கொடுக்குறீங்களே நீங்கள், அதை மாணவர்களுக்கு தரலாம் இல்லையா? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் மதுரையில் ஒரு நடந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் உலுக்கி எடுத்த பிறகு தான் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு தூண்டுகோலே அதுவாக தான் இருந்தது. இவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? இவங்க என்ன மாதிரியான அணுகுமுறை நடத்துகிறார்கள்? இதனால் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான மன உளைச்சல் இருக்கிறது? பெற்றோர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? ஆகவே இன்றைக்கு வங்கி கடன்களை தனியார்களை வைத்து நியமித்து வசூலிப்பதன் மூலமாக பெற்றோர்களும் மாணவர்களும் பாதிக்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு CP கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அகில இந்திய ஸ்டேட் வங்கியினுடைய அதிகாரிகளினுடைய சங்க தலைவர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். சமூக ஆர்வலர், குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மஞ்சு தேபோரா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு அருண் ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். பாதிக்கப்பட்டு இறந்து போன லெனினுடைய தந்தை திரு கதிரேசன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கிறார். இந்த கடன் பிரச்சனையை பற்றி ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். வங்கிகளால் தமிழக மாணவர்களுக்கு மட்டும் இதுவரை 16,381 கோடி ரூபாய் கல்விக் கடனாக கிடைத்துள்ளது. இதில் 1,875 கோடி ரூபாய் வாரா கடன்களாக உள்ளன. இதில் 847 கோடி ரூபாய் பாரத ஸ்டேட் வங்கி வழங்கியுள்ளது. இந்த வங்கி மாணவர்களுக்கு வழங்கிய கடனை ரிலையன்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு விற்றுள்ளது. இந்த கல்விக் கடனை கட்டவில்லை எனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அந்த தனியார் நிறுவனம். கந்து வட்டி வசூலிக்கும் முறையில் தனியார் நிறுவனம் வசூலிக்க எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கையை பார்த்து அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள் மாணவர்களும் பெற்றோர்களும். சமூக அக்கறை உள்ள அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றன. எந்த தனியார் நிறுவனம் கல்வி கடனுக்காக மாணவர்களை அச்சுறுத்தி இருக்கிறதோ அதே நிறுவனம் அதே வங்கியில் பல கோடிகளை கடனாக பெற்றிருக்கிறது. கோடிக்கணக்கில் கடன் வாங்குபவர்கள், வரி கட்டாமல் அரசை ஏமாற்றுபவர்கள், பெரும் முதலாளிகளை யாரும் கண்டுகொள்வதில்லை. இதற்கொரு அடையாளம்தான் விஜய் மல்லையா. கேரளாவிலும் இதுபோன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கேரள அரசு இதனை எதிர்த்ததோடு வசூலிக்கும் பொறுப்பை மீண்டும் பாரத ஸ்டேட் வங்கியை ஏற்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது. இங்கே ஆளுகின்ற அரசு இதற்காக வாய் திறக்கவே இல்லை. ஆனால் மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் பேசுவதற்காக எதிர்க்கட்சியை விட்டால் வேறு நாதி இல்லை தமிழகத்தில். இது எல்லா பிரச்சனைகளுக்கும் பொருந்தும். உண்மையாகவே இந்த வங்கி கல்வி கடனை வசூலிக்க இவர்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை எப்படி இருக்கு? லெனினோட மரணத்துக்கு காரணமாக சொன்னால், அவர் கோர்ஸ் முடிச்சு 4 வருஷம், அதுக்கடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் கோர்ஸ் டென்யூர் ஸ்டார்ட் ஆகிருக்கணும்.
இதுக்கு இடையில வந்து அவருக்கு அரியர் இருந்திருக்கு. அந்த அரியர் இருந்துச்சுன்னா வந்து அந்த அரியர் முடிகிற வரைக்கும் கடன் வசூல் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு மாறா என்பிஏ இதை அனௌன்ஸ் பண்ணி இதை வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரைவேட் கம்பெனி கொடுத்தாங்கன்னா இது மொரட்டோரியம் வந்து 15 வருஷம் வரைக்கும் கட்டலான்றது இதோட நடைமுறையில் உள்ள சட்டம். 15 வருஷம் கட்டலான்றப்போ இவங்க வந்து 15 நாளில் கட்டணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உலக அளவில் வந்து ஸ்டேட் பேங்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வங்கி இந்த கடனை வசூலிக்க முடியல, ஒரு சாமானியன்ட்ட வசூலிக்க முடியலன்னா கார்ப்பரேட் கம்பெனி எப்படி வசூலிக்க போகிறாங்க? அந்த தகுதி அவங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் ஏன் பேங்க் நடத்தணும்? இது வந்து ஒரு ப்ரைவேட்டில் கொடுத்தது எந்த விதத்தில் நியாயமான ஒரு செயல் கிடையாது. பல தீர்ப்புகள்லேயும் பல நேரங்கள்லேயும் அரசாங்கம், மைய அரசாங்கமும் சரி மைய வங்கியும் அறிவுறுத்தியது என்ன அப்படின்னா, அந்த பேங்க் ரெகுலேஷன்ஸு என்ன ப்ரிஸ்கிரைப்டு கைட்லைன்ஸ் இருக்கோ அது பிரகாரம் தான் இவங்க வந்து கடன் வசூலிக்கணும். குண்டர்களை ஏவி விட்டு வசூலிப்பது அப்படின்றது சட்டத்துக்கு முரணானது அப்படின்றது பல நேரங்களில் அறிவுறுத்தப்பட்டது. அப்படி இருக்கச்சே எப்படி இந்த மாதிரி கல்வி கடனுக்கு வந்து ஒரு தனியாரை நியமித்து அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு பொழுது அப்போ காவல்துறை என்ன பண்ணுறது? அப்போ அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இன்றைக்கி கல்வி கடன் வாங்கி தான் படிக்க முடியும் அப்படின்றதே நமக்கு ஒரு இழுக்கானது தான். நாங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கோன்னா எங்களுக்குன்னு ஒரு பேர் மரியாதை, என் பையன் இது படிச்சிருக்கான், நான் இந்த துறையில் வேலை செய்கிறேன்ற ஒரு பேர் மதிப்பு மரியாதை இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிற டைமிங்கில் அந்த மாதிரி டைமிங்கில் வந்து மிரட்டுறது. ஸோ அப்போ மிரட்டும் போது என்ன ஆகுது, அந்த பெற்றோர்களோ மாணவர்களோ அந்த இடத்த வந்து ஒரு அவமானப்படுற நிலைமையில் ஆளாக்கப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இப்படி நம்ம அசிங்கப்பட்டுட்டோம், அவங்களால படிக்க வைக்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க போய் பேங்க்கில் போய் கடனே வாங்குறாங்க. ஸோ அந்த பையனுக்கு ஒரு அரியர் இல்லை வேறு ஏதோ அவங்களால வேலை கிடைக்கல அப்படின்ற சுச்சுவேஷனில் கொஞ்சம் பொறுமையாக தான் கட்ட முடியும். இப்படி வந்து நீ 3 மாதத்தில் கட்டியே ஆகணும், 2 மாதத்தில் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து தற்கொலையில் தான் முடியுது சார். 847 கோடி அதை தனியார் ரிலையன்ஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவர் இப்போ ஒரு 54 கோடியும் 15 வருஷம் கழிச்சு பேலன்ஸ் இருக்க 300 கோடியும் கொடுத்தா போதும், மிச்சதெல்லாம் அவருக்கான ஃபீஸ். அந்த 300 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? ஒரு கேள்வி. மிச்சம் இருக்க பணம் எதுக்கு அவ்வளோ ஃபீஸ்? காசு கலெக்ட் பண்ணுறது அவ்வளோவா? நான் என்ன சொல்கிறேன்னா, 1 லட்சம் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரா கல்வி கடனுக்கு, யாரோ ஒரு ரிலையன்ஸ்காரனுக்கு கொடுக்கறத அதை குறைச்சிட்டு 40,000 மட்டும் நீ கட்டுறா தம்பி அப்படின்னு சொன்னால் போதுமே, இல்லை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இல்லாமல் கட்டுறா தம்பி அப்படின்னு சொன்னால் போதுமே, அவன் எதுவாக கட்ட போகிறான்? அது இல்லாமல் எங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, நாங்கள் கட்ட மாட்டோம்னு சொன்னோமா? எங்களுக்கான அந்த சூழ்நிலை இல்லை. அந்த சூழ்நிலை ஏன் இல்லை? வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு ஏன் இல்லை? உங்கள் மூலியமான கார்ப்பரேட் கம்பெனி தான். நீங்கள் ஒரு ப்ரெஷர் சார். இப்போ நாங்கள் ஒரு நிலத்தை வச்சு ஒரு கடன் வாங்குறோன்னா அந்த நிலம் உங்களுக்கு சொந்தன்ற மாதிரி, நாங்கள் எங்கள் படிப்பை வச்சு வாங்குறோன்னா நாங்களே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு. நானே வேலைக்கு போனாலும் அடுத்த ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ என்னோடய சம்பளத்தை நான் உங்கள் பேரில் தான் எடுத்து வச்சாகணும். 18-20 வருஷம் வளர்த்த எங்கள் அம்மா அப்பாவை விட 1 வருஷம் 3 வருஷம் படிக்க கொடுத்த என் காசுக்கு தான் நான் உங்களை 8 வருஷம் 10 வருஷம் கொடுக்கணும். ஏன் அப்படி ஒரு நிலைமை? ஏன் மென்டலாக டார்ச்சர் பண்ணுறீங்க? நாங்கள் வளர்கிற வயசுன்றது ஒரு 20 30 வயசு தான் சார். அந்த வயசுக்குள்ளேயே எங்களை அடக்கி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எங்களால் வளரணுன்ற ஒரு எண்ணமே தோணாது. நாங்கள் அப்போவே அடிமைப்பட்டுடுவோம். அப்போ என்ன பண்ணுறது? ஒரு கார்ப்பரேட் காரங்கிட்ட 40,000 ரூபா சம்பளத்துக்கு நாங்கள் அடிமைப்பட்டு தான் வாழணும். எங்களால் முன்னேறி வரவும் முடியாது. இந்த சமுதாயத்தோட வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொல்கிறேன் சார் நான். வெரி குட். ரொம்ப அழகாக அவர் ஒன்று சொன்னது, நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அந்த சலுகையே ஏன் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கல்வி கடனில் வேலை கிடைச்சவொன்னே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இதில் தனியார் நிறுவனத்திட்ட கொடுக்காதுங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. பேங்க் மூலமாகவே செய்யலாம். அதுதான் என்னுடைய பேசிக் கருத்து. அது முதல் சொல்லி முடிச்சுக்கிறேன். பட் பணம் கட்டணுங்கிறது முக்கியமானது. ஸ்டேட் பேங்க்கில் 1980லேயே கவர்மெண்ட் இது மாதிரி எஜுகேஷன் லோன் கொடுக்காத போது 5,000 ரூபாவில் அந்த காலத்தில் லோன் கொடுத்தது. அதுவே அன்னைக்கு சூழ்நிலையில் அப்பாயின்மெண்ட் இமீடியட் ஆன பல பேர் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களே சரியாக கட்டாததுனால தான் அந்த கல்வி கடன்கிறதே ஸ்டேட் பேங்க் பண்ணிகிட்டு இருந்தே நிறுத்தினாங்க. திருப்பி கவர்மெண்ட் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கு, கொடுத்துட்ருக்கோம். பணம் கட்டணுங்கிற எண்ணத்தை வந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அது வரணும். வந்தால் தான் அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நீங்கள் வந்து காசை கட்டணும், ஆனால் தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஸ்டேட் வங்கி கொடுத்து நீங்கள் பர்சனலாக ஒரு குடும்ப தந்தையாக அதை நீங்கள் எதுக்குறீங்க? அதை எதிர்க்கு வேறு ஃபியூச்சர்ன்றது வந்து இளைஞர்கள் தான். அவங்களுக்கான உதவிகள் வந்து கண்டிப்பாக எல்லா வங்கியிலுமே எல்லாமே பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அது அரசாங்கமே ஒரு நல்ல காலேஜில் நல்ல ஸ்டூடெண்ட், டிசர்விங் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டைரெக்டாகவே அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த வங்கிகளுக்கு அனுப்பி கண்டிப்பாக உதவி செய்யலாம். இதை வந்து அரசாங்கமே மேற்கொள்ளலாம். அரசாங்கம் எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்வதில்லை. எங்களுடைய அனுமதி இல்லாமலும் அரசாங்கத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸினாலும் தான் கண்டிப்பாக இது இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு முழு முதற் காரணம் என்பது இன்றைய அரசாங்கம் தான். எல்லா வங்கிகளும் பார்த்திங்கன்னா லோக் அதாலத் என்று சொல்லப்படுகிறதான
அந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்துல கட்ட முடியாதவர்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த கட்ட முடியாமல் அந்த டியூரேஷன் கோர்ஸ் எல்லாம் தாண்டி பல ஆண்டுகள் கடந்து சென்றது கூட குறிப்பாக அந்த பர்டிகுலராக இருக்கிற அந்த மாணவர்களிடத்தில் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அல்லது கடிதத்தின் மூலமாகவோ மற்ற மொபைல் மூலமாகவோ அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பிடிச்சி உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத சொல்லி இன்ட்ரெஸ்ட்டில் ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்று சொல்லப்படுகிறதான நிலையை கூட இன்றைக்கு எங்களுடைய பொதுத்துறை வங்கிகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ உங்களால் முடியலன்னு தான் நீங்கள் ஒரு தனியாரை நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ பாரத வங்கியினுடைய அந்த கடன் வசூலிப்பவர்கள் நிர்வாகத்தன்மை அற்றவர்களாக இருக்கின்றார்களா? அவங்களால ஏன் முடியல? சார், இந்த கடன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2004 கொடுத்த கல்வி கடன்கள் எல்லாமே அதுலேருந்து அந்த காலத்துலேருந்து. ஸோ பல வாய்ப்புகள் வந்து அந்த மாணவர்களுக்கும் சரி அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் வங்கி மூலமாக கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு எல்லாம் அதாவது முடியாத பட்சத்தில் தான் வந்து இந்த ஒரு முடிவு வந்து வங்கி நிர்வாகம் எடுக்குது. இந்த முடிவு வந்துட்டு பல வாய்ப்புகள் சார் சொன்ன மாதிரி லோக் அதாலத்தோ இல்லை ஒன் டைம் செட்டில்மெண்ட்டோ எத்தனையோ வாய்ப்புகள் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களோட நீங்கள் கேட்கலாம். என்னன்னாக்கா எத்தனை முறை வங்கி அதிகாரிகள் அவங்க அணுகிருப்பாங்கன்றதையும் கேளுங்க நீங்கள். ராகேஷ்னு இதே என்னோட மதுரையில் உள்ள ஒரு மாணவர் தான். அவர் வந்து பேச முடியாத ஒரு மாணவர், கலசிங்கலம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிக்கக்கூடிய காலம் வந்து 6 வருஷ படிப்பு, ஆனால் 4 வருஷம் தான் படிச்சிருக்காரு. ஆனால் 4 வருஷம் இப்போ கரண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய கடன் வந்து என்பின்னு சொல்லி ரிலையன்ஸில் கொடுத்து ரிலையன்ஸ் மூலமாக வந்து அவருக்கு வந்து நோட்டீஸ் போயிருக்கு. இப்போ அரியர் இருந்ததுன்னா அந்த கன்சர்ன் பேங்க்குக்கு போய் எனக்கு அரியர் இருக்குது, இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னு சொன்னால் அவங்களோட பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தர்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் அதை செய்யறது கிடையாது. அதனால நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணாதனால அது என்பிஏ ஆகுது. எனக்கு இந்த ஸ்டேட் பேங்க்லேருந்தோ இல்லை வங்கி இதுக்கான ப்ரிஸ்கிரைப் நார்ம்ஸ் என்ன, எவ்வளோ கடன் வரைக்கும் தருவீங்க, இது எத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டலாம்? கடன் வாங்க வரும்பொழுது மினிமமாக கேஒய்சி தான் கேட்போம். அவங்களுடைய ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, அவருடைய அப்பா கோ அப்ளிகண்ட்டு, ஈவன் அப்பா இல்லைன்னா அம்மா கோ அப்ளிகண்ட்டாக வருவாங்க. ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் இன்கம் சர்டிஃபிகேட்டு இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் போகிறோம். அந்த பேஸை வச்சு தான் நாங்கள் லோன் தரோம். அதாவது லோன் அவங்க வந்து கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி அட்மிஷன் போட்டுட்டு வந்து இங்கே லோன் அப்ளை பண்ணுறாங்க. கவுன்சிலிங் லெட்டரோடு ப்ளஸ் போனஃபைடு சர்டிஃபிகேட்டு 4 வருஷத்துக்கு அவங்க போட்டு கொடுப்பாங்க. டியூஷன் ஃபீஸு எல்லா ஃபீஸும் மேக்ஸிமம் எங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ லோன் நாங்கள் கொடுக்குறோம். பட் ஆனால் லோன் டியூ வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு, 1 இயர் மொரட்டோரியம், 6 months ஆர் 1 இயர் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் மொரட்டோரியம் கொடுக்குறோம். ஈவன் தோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால இப்போ மொரட்டோரியத்தை கூட 1 இயர் to 2 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். மொத்தத்தில் 6 வருஷம் அவங்க +2 முடித்து 6 வருஷம் கழித்து தான் நாங்கள் லோனை கட்டவே அவங்கள சொல்கிறோம். இந்த கடன் வசூலுக்கு தனியார்க்குள்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பலதரப்பட்ட வந்து ஃபோன் மூலிமாவும் லெட்டர் மூலிமாவும் போட்டு தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆனால் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்களோ இல்லை பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா வங்கியை வந்து அணுகிறதே கிடையாது. எங்கே கடன் கேட்டாங்களோ நம்ம உடனே எல்லாத்தையுமே கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க. ஆனால் வங்கிக்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் மறுபடியும் 15 வருஷம் வரைக்கும் இருக்கிறத அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம சொன்னால் தான் தெரியும். வங்கிக்கு வர்றதே இல்லை. வங்கிக்கு வந்தால் தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். லோன் கட்டாதவங்களுக்கு என்கிட்ட வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இது வந்தால் நாங்கள் சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. அவங்க லோன் கொடுக்கும்போதே அவங்க இந்த மாதிரி சொல்லணும், லோக்காத்தால் போனால் கன்செஷன் தருவாங்க, உங்களால் கட்ட முடியல 15 வருஷம் உங்களுக்கு கால அவகாசம் தருவாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சொன்னாங்கன்னா அவங்க வருவாங்க. அவங்க வர மறுக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான், அவங்களுக்கு தெரியல. ஒரு விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணுறீங்க, நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க. இந்த வசூலிப்பதற்கு இவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், நீங்கள் பயப்பட வேண்டாம், இது இந்த இதுக்கும் சொல்லி ஏன் நீங்கள் அப்படி ஒரு நடத்தக்கூடாதுன்னு கேட்க. அது படித்து அரேஞ்ச்மெண்ட் லெட்டர்னு சொல்லுவோம். அதில் வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கும். அது மாணவர்களுக்கு தெளிவாகவும் சொல்லிடும். இது மாதிரி கோர்ஸ் முடித்து 6 மாதம் கழித்து வேலை கிடைக்கும் போது நீங்கள் வந்து திருப்பி செலுத்தலாம். ஆட்டோலலாம் போய் தெரிவிக்கிறோம், அந்தந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு லோக் அதாலத் மாதிரி நடக்குது, அதுக்கு வாங்க பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1969 பொதுத்துறை வங்கிகள் கொடுத்த லோனுக்கும் தனியார் வங்கிகள் கொடுத்த லோனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. வெறும் சோஷியல் சர்வீஸ் ஸ்கீம் மட்டும்தான் நாங்கள் வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே. இப்போ மத்திய அரசுங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுத்துறை வங்கியும் இணைக்கிறாங்க. இந்த இணைக்கிறவுடைய நோக்கம் என்னென்னா 19 வங்கி 20 வங்கி இருக்கிற இணைச்சு 3 நாளாக்கி அந்த 4ல் 51% அந்த ஷேரை வந்து கவர்மெண்ட் டைல்யூட் பண்ண போகிறாங்க. இப்படி பண்ணிங்கன்னா இப்போது தனியாருக்கு ரெக்கவரிக்கு மட்டும்தான் போயிருக்கு லோன் ரெக்கவரி, அடுத்து எல்லாமே தனியார் வங்கி ஆகிடும். இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் யாரு எதுவுமே மக்களுக்கு போய் சேராது. இந்த வங்கி கல்வி கடன் தனியார் நிறுவனங்கள் வசூலித்து அது படுத்திய துன்பங்களுக்கு ஆளாகி இறந்து போன லெனினுடைய தந்தை அவர்கள் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, திரு கதிரேசன். லெனின் எந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளானார், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? மதுரை அனுப்பானடி ராஜீவ் காந்தி நகரில் இருக்கேன். நான் கூலி வேலை பார்க்குறேன், கொத்தனார் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன்.
பையன் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா நான் இன்ஜினியர் படிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு கேட்டேன். அப்பா நான் சொன்னேன் கூலி வேலை பார்க்குறேன், நான் என்னென்னப்பா கஷ்டத்தில் நிறையா காசு தேவைப்படுமே அப்படின்னு. அப்பா பையன் சொன்னாப்புல, அப்பா அதுக்கு கொஞ்சம் நெஞ்சம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் மற்றதுக்கு லோன் தர்றாங்க பேங்க்லேருந்து, அது ஏற்பாடு பண்ணி நான் படிச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி படித்து 2004 முடிஞ்சிச்சு. படிப்பு முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாப்புல. வேலை தினந்தோறும் அங்கே எங்கேயும் போய் அலைவாப்புல. அலைஞ்சிட்டு என்னிட்ட சில நேரம் 2 நாள் ஆகும் 4 நாள் ஆகும்ட்ட அந்த கேப்பில் வந்து என்னிட்ட தட்டு தூக்குறது சித்தாள் வேலைக்கும் வருவாப்புல. ஒரு நாள் தேவையில்லை, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கால் வந்துச்சு, லெலினுடைய அப்பாவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்ட்டேன். ஆமான்னு கேட்டோன்னே, நீங்கள் உங்கள் பையனுக்கு லோன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் லோன் வாங்கியிருக்கோம். ஏன் அந்த லோனை கட்டலை அப்படின்னு. சார் இப்போ தான் சார் படித்து முடிச்சிருக்காப்புல, முடிச்சு இன்னும் வேலை கிடைக்கல, கிடைச்ச உடனே நான் கட்ட சொல்லிடுறேன் சார், கட்டிடுறேன் சார் அப்படின்னு. இல்லைங்க 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷத்துலேருந்து நீங்கள் கட்டாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாப்புல. வேலை கிடைக்கலையே சார், நானே 500 400 தான் சார் வேலை பார்க்குறேன், கூலி வேலை பார்த்து சாப்பாடு தான் ஆகுது, நான் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறோம் அப்படின்னாப்புல. 2வது ஒரு நாள் 5 நாள் சென்று அப்புறம் ஒரு கால் வந்துச்சு, ஏங்க கட்டலை இன்னும் போனால் அப்படின்றாப்புல. சார் இன்னும் வேலைக்கு கிடைக்கல சார், வேலை கிடைச்சோன்னு கட்டிடுறேன். பையன் கேட்டுக்கிட்டே பக்கத்தில் நின்றாப்புல. நின்றோடனே நான் தண்ணறியாமல் கண்ணில் தண்ணீர் வந்துச்சு. நான் என்னப்பா அப்படின்னு. அப்பா அன்னைக்கு தான் சொன்னாப்புல, அப்பா ஏற்கனவே லெட்ரு ஒன்று அனுப்பியிருக்காப்பா, நான் அதை உங்கள்கிட்ட சொல்லலை, ரொம்ப டார்ச்சல் ஆச்சுன்னு சொன்னால் இருக்கிற வீடை விற்று நான் கட்டிடுறேன், நீ இந்த எதுக்குமே மன உடஞ்சிடாதப்பா, உன்னையே நம்பித்தான் நாங்கள் இருக்கோம், 2 கல்லுக்கு 6 இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லி அப்படியே தான் நான் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்துட்டு ஒரு 4 நாள் சென்று அப்புறம் அவனுக்கு பழையபடி எத்தனை ஃபோன் வந்துச்சோ தெரியாது, இறந்ததுக்கு பின்னாடி தான் பயலுக சொன்னாங்க. அவனுக்கு டார்ச்சல் மேலே டார்ச்சல் ஃபோன் வந்துச்சு, அதுக்கடுத்து மற்றபடி வீட்டுகளுக்கு வந்தாக அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி பயலுக சொன்னாங்க. என்னைட்டு அவள் காட்டிக்கிறவே இல்லை. 6 மணி 7 மணி எழுதி 6:30 மேலே தான் எந்திரிப்பாப்பெல்லாம் நாங்கள் கிளப்ப மாட்டோம். சரி ஒரு பையன் தான் அவர் வாட்டுக்கு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதனால் 6:30 பால் வாங்க போகிற பையன் நான் வெளியில் போயிட்டேன். சம்சாரம் போய் தம்பின்னு உசிப்பு இருக்குது, எந்திரிக்கலை, கதவை தள்ளி பார்த்துருக்கு, தள்ளலை. டக்குன்னு எனக்கே ஃபோன் பண்ணிடுச்சு, தம்பி என்னென்னு தெரியல, கதவை அடைச்சிட்டாப்புல, திறக்க காணா, ஓடியாங்க அப்படின்ட்டு நான் வெளியிலேருந்து வண்டி எடுத்து வந்து தள்ளுறோம், சூசைட் பண்ணி தூங்கிட்டேன். இந்த பேங்கு 1,90,000 ரூபா வாங்கியிருந்தோம், அது 2,40,000 சில்லறை போட்டிருக்காங்க. இந்த பேங்குக்கு நான் என்னுடைய வீடவே விற்று நான் கட்டிடுறேன், என் பையனை கொடுக்க முடியுமா? என் பையன்தான் ஃபஸ்ட்டு கடைசியாக இருக்கணும் தான் எங்கள் 2 பேர் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இன்னி வேறு எந்த இதுவும் இல்லை, அவனை நம்பித்தான் நாங்கள் 2 பேருமே இருந்தோம், அவனே கிடையாது. இப்படிப்பட்டது அடுத்த மாணவர்களுக்கு நடக்கக்கூடாது. எங்களுக்கு நடந்த கதி அடுத்த தாய் தகப்பனுக்கு யாருக்கும் இந்த கதி வரக்கூடாது அப்படின்னு தான், அதுக்காகத்தான் நாங்கள். நன்றி கதிரேசன். அதே போல் மேடம், நீங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ட்ரைன் எடுக்கிறீங்க, ஈவன் கார்ப்பரேட் ட்ரைனிங் எடுக்கிறீங்க. இப்போ நிறைய காலேஜஸ்க்கெலாம் போகும்போது இந்த கல்வி கடன்களை பற்றி உங்களுடைய ஜென்ரல் ஒப்பீனியன், ஒரு என்டர்பிரனராக நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த கல்வி கடனை பற்றி? ஃபஸ்ட்டு கடன்ன்றதோட அர்த்தம் நீங்கள் யூ டேக்கன் அ லோன் விச் ஹேஸ் டு பி ரீபேட். கடனுன்னு ஒன்று வாங்கினா ஒரு மனுஷனோட குணாதிசயம் அப்படின்றதுல ஒன்று திருப்பி கொடுக்கணுன்ற உணர்ச்சி. ஸோ அந்த உணர்ச்சி இருக்கணும். ஸோ இந்த ஒரு இழப்பு அப்படின்றது நம்ம ஈடு கொடுக்கவே முடியாது. ஆனால் நான் இங்கே கொஞ்சம் ரூடாக இருக்க மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு வீடை கூட விற்று அந்த கடனை அடைச்சிருப்பேன், ஆனால் என் பையனை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்போது 1 வருஷமாக அவங்க கேட்கும் போது, கடனை திருப்பி கேட்கும் போது, நான் வீடை விற்றுடுறேன்ற ஒரு முடிவு ஏன் எடுக்கலை? அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ நம்பிக்கை, என் பையன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இதை ஒரு போல்ட் ஸ்டெப்பாக எடுத்து விற்றுட்டு நாளைக்கு அந்த மாதிரி 10 வீடு வாங்குகிற கேப்பபிலிட்டி இருக்கலாம் அவங்க பையனுக்கு. அதை பண்ணாமல் பிள்ளைய இழந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிஷன் இதெல்லாம் இது படிப்பறிவு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் ஒரு கடன் எடுக்கும் போது அதோட விளைவுகள் என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பேங்க்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, கடன் கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் இதை கடன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், தே கிரியேட் அ ரோசி பிக்சர். அந்த மாதிரி ஒரு இது பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும்னா இதுவும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தவிர தே ஷுட் பி செல்லிங் லோன்ஸ். அதே மாதிரி இப்போ லோன் அப்படின்றதுக்கும் கிராண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ள ஒரு மாணவராக இருந்தால்
let him show it in his studies. ஒரு நல்லத்தனமாக படித்து ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி ஒரு கிராண்ட் வாங்கி அதிலேருந்து முன்னேறணும். அதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்க தேவையில்லாத ஒரு பணம். ஸோ லோனுன்னு போகும்போது லோன் எடுக்கும் போது அந்த உணர்ச்சி இருக்கணும், நம்ம பிளான் பண்ணணும். அவங்க ஏற்கனவே அந்த எஜுகேஷனை முடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் கழித்து தான் நீங்கள் பே பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ யூ ஷுட்ன்ட் பி கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த ஸ்டூடெண்ட். நீ படித்து முடிச்சுட்டு தான் நீ இந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முதல்லேருந்து இந்த 4 வருஷத்தில் ஒரு 5000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா 4 வருஷம் கழித்து பிள்ளைக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த நேரத்தில் 1 வருஷம் ஆகுமோ 3 வருஷம் ஆகுமோ, அதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணுன்ற ஒரு உணர்ச்சி வரணும். அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடித்த உடனே ஒரு அகங்காரம் வந்துடுது, நான் இந்த மாதிரி ஒரு படிப்பு படிச்சிருக்கேன், அதுக்கேற்ற வேலையை தான் நான் போய் தேடுவேன் அப்படின்னு. வெளிநாட்டிலலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் இல்லை ஒரு இது ஹோட்டலில் போய் ஒரு கூச்சப்படாமல் நம்ம வந்து ஒரு கடனை வாங்கினோம். ஸ்டூடெண்ட்ஸ் லோன் எவ்வளோ பேர் வெளிநாட்டில் எடுக்கிறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் நெவர் ரீபே. அவங்களா பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் இது பண்ணி அதை மீறி அவங்களால கட்ட முடியலன்னா பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹெல்ப். நம்ம இதில் மட்டும் ஏன் நம்ம வந்து ஒரு பேங்கிங் செக்டரை வந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்ற எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறோம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் நம்ம ஸ்கீம்ஸ் இது பண்ணலாம், அதுவும் நிறைய சப்சிடிஸ் இருக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன் இன் த கவர்மெண்ட். அதில் போய் நீங்கள் வந்து யூ ஷுட் டேக் 8 தவிர நீங்கள் லோனுன்னு போனீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. சரி, மாணவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த திட்டமிடுதல் இருக்கணும் அப்படி என்பது எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். திரு அருணன், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த தனியார் நிறுவனங்களை வைத்து நியமித்து வசூலிப்பது சரியா தவறா? கொலைகாரர்கள் யார் என்றால் உரிய வேலை வாய்ப்பை உருவாக்காத இந்த கேடுகட்ட பொருளாதார சூழல். 2வது கொலைகாரர் வங்கிகளை தனியார் மயமாக்கி அந்த ப்ராசஸ், அதிலே எழுகிற அந்த மிரட்டல் குரல். இந்த 2 கொலைகாரர்கள் சேர்ந்து தான் தம்பி லெனினை கொலை செய்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. 89% கடன் திருப்பி கட்டப்பட்டிருக்கிறது அல்லது கட்டப்படக்கூடிய சூழல் இருக்கிறது வட்டியோடு. பாக்கி அல்லது இவர்கள் கூறுகிற வராக்கடன், அதற்கு இவங்க வச்சுருக்கக்கூடிய ரொம்ப ஒரு நல்ல நாமகரணம் இருக்கே, செயல்படாத சொத்து என்பிஏ, அது வெறும் 11% தான். 89% கடன் திருப்பி கட்டியிருக்காங்களே அல்லது கட்ட போகிறாங்களே வட்டியோட. அதற்கு முதலில் நம்முடைய மாணவர்களை, பெற்றோர்களை இந்த சமுதாயமும் வங்கிகளும் பாராட்டணுமே. நான் முதல் விஷயம், 89% பேர் வட்டியோட கட்டிட்டாங்க அல்லது கட்ட போகிறாங்களே, ஏன் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 11% நீங்கள் ரைட்டாக பண்ணக்கூடாது? ஏன் தள்ளுபடி செய்யக்கூடாது? அதுலேயே நீங்கள் வந்து உரிய லாபத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், 17,000 கோடி ரூபாய் இங்கே கல்வி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். பாக்கி இருப்பது ஒரு 1800 கோடி சொச்சங்கிறீங்க, இவ்வளோ தானே. ஆனால் விஜய் மல்லையாவுக்கு பாரத ஸ்டேட் வங்கி மட்டும் கொடுத்துருக்கிற கடன் பாக்கி இருக்கிறது எவ்வளோ தெரியுமா? சுமார் 1500 சொச்சம் கோடி. ஒரே ஆளுக்கு 1500 சொச்சம் கோடி. இங்கே சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கொடுத்து பாக்கி நிற்பது வெறும் 1800 கோடி. இதை வசூல் பண்ணுவதற்கு ரிலையன்ஸ் கம்பெனியிட கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்க. விஜய் மல்லையாவிடமிருந்து வசூல் பண்ணுவதற்கு எந்த கம்பெனிக்கிட்ட போனீங்க? எவ்வளோ உரிய நடவடிக்கை எடுத்தீங்க? மொத்தம் 9000 கோடி ரூபா. இன்னும் சில விவரங்கள் வந்து கிடைக்குது. அதானி குழுமத்துக்கு மட்டும் 72,000 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. 100 மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் 8.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் எப்படி வசூல் செய்ய போகிறீங்க? அவங்களுடைய வீடுகளையெல்லாம் உடனே விற்று கொடுங்க, நடுத்தருவில் வந்து நில்லுங்க என்ன சொல்லியா நீங்கள் வசூல் செய்ய போகிறீர்கள்? அல்லது அப்படி வசூல் செய்திருக்கிறீர்களா? ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் இன்னும் சொல்ல வர்றேன், நீங்கள் தயவுசெய்து கல்வி கடனை பிற கடன் போல பார்க்கக்கூடாது. இந்த நாட்டினுடைய அறிவு செல்வத்தில் நாம் செய்கிற செலுத்துகிற முதலீடாக பாருங்கள். இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் நாட் அ மியர் லோன். அத்தகைய முதலீடு முடிஞ்சளவு வசூல் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லலை. கல்வி கடன் கொடுத்த மாணவர்களுக்கு சலுகை தர்றோம், பெற்றோர்களுக்கு சலுகை தர்றோம், நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அதுக்கான சில கமிட்டிகள் இருக்குது. நான் அந்த இதுக்குள்ளே பூரா படித்து பார்த்தேன். சலுகைக்கு தர்றீங்க, எதில் தெரியுமா அதிகமாக சலுகை தர்றாங்க? வட்டியில் சலுகைகள் தர்றாங்க. நான் அவங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்க விரும்புகிறேன். இப்போ ஒரு சலுகை கொடுத்துருக்கீங்களே, மெகா ஆடி தள்ளுபடி கொடுத்துருக்கீங்கல்ல ரிலையன்ஸுக்கு, எவ்வளவு? 55% தள்ளுபடி கொடுத்துருக்கீங்களே, 15 வருட கால அவகாசம் கொடுத்துருக்கீங்களே. அப்படி ஒரு மெகா ஆடி தள்ளுபடியை என்னுடைய மாணவன் யாருக்காவது நீங்கள் கொடுத்ததுண்டா? அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில்
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், ஆனால் கவனமாக ஒரு வாக்கியம் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, வேலை கிடைக்காத மாணவர்களின் கல்வி கடனை அரசே ஏற்கும். அது ரத்து பண்ண முடியாது, ஏன்னா கொடுத்தது வங்கி, அரசே ஏற்கும். நாங்கள் இதில் என்ன தப்பு? என்னுடைய கேள்வி, ஏன் இன்னும் ஏற்கலை? ஏற்றிருந்தால் என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கலாம். வேலை கிடைக்காத மாணவனுடைய கல்வி கடனை அரசு ஏற்கும், அதையும் செய்யலை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கி இப்படி கடன் வசூலிப்பதை ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்திருக்கிறதே, அது தவறு என நீங்கள் இன்னும் சொல்லவும் இல்லை. இது என்ன நியாயம்? இந்த மோசமான பொருளாதாரம், வேலை வாய்ப்பை உருவாக்காத பொருளாதாரம், இதையெல்லாம் உணர்ந்து தானே ஒரு மாநில அரசால் என்ன செய்ய முடியுமோ அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கேட்கிற உரிமை இந்த மக்களுக்கு உண்டா இல்லையா? ஆகவே அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொறுப்பு உண்டு. அப்புறம் மத்திய அரசு, பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை நிர்வாகி, நிதி அமைச்சகம், மத்திய அரசின் நிதி அமைச்சகம், ரிசர்வ் வங்கி ஒப்புக்கொண்டதற்கு என்றால் ரிசர்வ் வங்கி இந்த 3 பேரும் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவு. இதில் மத்திய அரசுக்கு பொறுப்பு உண்டா இல்லையா? உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், ஆண்டுதோறும் இதே மத்திய அரசு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த ஆண்டு மட்டும் 6 லட்சம் கோடி ரூபாயை வரி சலுகையாக பல்வேறு வகையான மானியங்களாக கொடுத்துருக்கு. 6 லட்சம் கோடி ரூபா. ஏன் நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு இதை தள்ளுபடி செய்யக்கூடாதா? இந்த கல்வி கடனை மத்திய அரசு ஏற்கக்கூடாதா? ஏன் செய்யலை? வங்கி, அப்புறம் தலையிட்டு இருக்கக்கூடிய பெரிய தனியார் கார்ப்பரேட் நிறுவனம், பிறகு அரசுகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. இது நல்லதல்ல. தயவுசெய்து அவங்களுடைய இந்த தவறான கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். நன்றி அருணன் சார், மிக அழகாக உங்களுடைய கருத்தை வைத்தீர்கள். வங்கி கடன் கொடுத்தது வந்து அரசு வங்கி, இன்னொருவர் வசூலிப்பதா என்று. திரு கிருஷ்ணன் சார், உண்மையாகவே இந்த பாரத வங்கி இந்த தனியார்கிட்ட கொடுத்ததுக்கான உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவங்களால வசூலிக்க முடியவில்லையா? நிர்வாக திறமையின்மையா, இல்லை மத்திய அரசினுடைய கட்டுப்பாடா? என்ன விஷயம் இதில் நடக்குது சொல்லுங்கள். இந்த லெனின் குடும்பம் என்பது அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை, தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள். இந்த தலித் வகுப்பை சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருந்தால் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த டியூஷன் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அதை வந்து மாநில அரசாங்கமே ஏற்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஜீவோ இருக்குது. அந்த ஜீவோ அவர்களுக்கு தெரிந்திருந்தால், அவர்களுக்கு யாராவது வழிகாட்டியிருந்தால் அவங்க ஸ்டேட் பேங்க்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேடம் சொன்னாங்க இல்லையா, அது கிராண்ட், இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அதுக்காக வந்து பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது இந்த மாநில அரசாங்கம். அதை கூட கிளைம் பண்ண முடியாத, அதற்கான விழிப்புணர்வு கூட இல்லாத அந்த குடும்பம் தான் அதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், முதல் தர மாணவர், அதாவது ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட் என்று வரும்போது அதற்கு 50% சலுகை இருக்குது. அதுவும் கூட அவர்களுக்கு தெரியல. இந்த ஸ்டேட் பேங்க் கிட்ட அவர் கடன் வாங்கும்போது 1,90,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த லெனின் இறந்ததுக்கு பிறகு 23ஆம் தேதி ஸ்டேட் வங்கி அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதற்கு அந்த ஸ்டேட் வங்கி நிர்வாகம் 28ஆம் தேதி பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதிலில் இந்த இறப்புக்கு அனுதாபம் தெரிவிச்சிருக்காங்களே தவிர தாங்கள் செய்தது தவறு என்று அந்த ஸ்டேட் வங்கி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, செப்டம்பர் மாதம் 2015 அது என்பி ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, மார்ச் 2016 நாங்கள் வந்து ரிலையன்ஸுக்கு விற்றுட்டோன்றாங்க. முதல்ல ரிலையன்ஸுக்கு விற்பதற்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாலும் ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பின்னாடி போகும். ஆனால் லெனினை பொறுத்தவரை 2010 கடன் வாங்கியிருக்கார் ஜூன் மாதம், 2014 ஜூன் மாதம் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 2 வருஷம் மாரட்டோரியம் இருக்குன்னு இவங்களே சொல்கிறாங்க. அப்போ 2 வருஷம் மாரட்டோரியம், அதுவும் வந்து 1 வருடம் கண்டிப்பாக மாரட்டோரியம், அரியர்ஸ் இருந்தால் 2 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு. அப்போ 2016 ஜூனில் தான் அவர் ரீபேமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. 2016 மார்ச்சில் நீங்கள் எப்படி விற்றீங்க? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது? இவர் கேட்கும்போது அந்த கேள்விக்கு ஸ்டேட் வங்கி நிர்வாகம் பதிலே சொல்லலை. அவங்க மழுப்பலை 2015 செப்டம்பர்லேயே அது என்பி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது மிக தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கேட்குறார், என் பையனை திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அந்த லெட்டரில் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலையன்ஸு அவங்களுடைய நடவடிக்கைக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி முடியும்? ரிலையன்ஸோட அத்தனை நடவடிக்கைக்கும் ஸ்டேட் வங்கி தான் பொறுப்பேற்க வேண்டும். அதை எப்படி அவங்க தட்டி கழிக்க முடியும்? இப்போ அவங்க போய் மிரட்டுவாங்க, அவங்க போய் ஆளை தூக்குறான்னுவாங்க, அவங்க ஃபோனில் மிரட்டுவாங்க, பையனை மாற்றி மிரட்டுவாங்க, அப்பாவை மாற்றி மிரட்டுவாங்க. ஆனால் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எப்படி ஸ்டேட் வங்கி ஒதுங்க முடியும் நான் கேட்குறேன். அந்த ரிலையன்ஸுக்கு இந்த லெனினோட கடன் விற்கப்பட்ட பணம் வந்து வெறும் 1,90,000 தான். அதுதான். அதுலேயும் கூட கிட்டத்தட்ட 89,000 ரூபாய் தான் ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஸ்டேட் வங்கி எதிர்பார்க்கிறது. அந்த 89,000ல் ஒரு 12,500 ரூபாய் முதல்ல கட்டுறாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் லெனின் ரிலையன்ஸ் கம்பெனி. பாக்கி 400 ரூபாய் மாதம்
நான் அதே சலுகை நீங்கள் லெனினுக்கு கொடுத்துருந்தா முதல் வருஷம் 12,500 ரூபாய், அதுக்கப்புறம் மாதம் 400 ரூபாய் 15 வருஷம் கட்டுனா அந்த குடும்பம் கட்டாமல் இருக்குமா? சகோதரிகிட்ட நான் கேட்குறேன், இந்த சலுகையை அந்த நிர்வாகம் கொடுக்காத போது அவர் வாங்கினா கட்டணுன்றதை மட்டும் கராராக சொல்கிறவங்க ஏன் இதை அவர்களுக்கு விஸ்தரிக்கவில்லை என்ற கேள்வி யார் கேட்பது? இதான் நம்ம வைக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி. அது மட்டும் இல்லை, அந்த ராகேஷ் அதனுடைய அவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர், 6 வருஷம் கோர்ஸு, 4 வருஷம் தான் ஆயிருக்கு. 2012 தான் கடன் வாங்கியிருக்கார். 2016 அந்த கடன் நிலுவைத் தொகையில் இருக்கும்போதே பாக்கி 2 இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேட் பேங்க் கட்டணும். இதே மதுரையில் தான் வாங்கியிருக்கார். ஸ்டேட் பேங்க்கில் வாங்கினதுக்கு அவங்க வந்து அந்த பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே ரிலையன்ஸுக்கு விற்றுட்டாங்க. கேட்டால் 4 வருஷம் கோர்ஸ் முடிஞ்சு போச்சுன்றாங்க. 6 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது, தெளிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ எப்படி நீங்கள் வந்து நிலுவையில் இருக்கும்போது 4 வருஷம் தான் கட்டிருக்கு, 2 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும்போது எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? அந்த அப்பா என்ன கேட்குறாருன்னா, அந்த தந்தை ஆட்டோ டிரைவர் என்ன கேட்குறாருன்னா, என் பையனுக்கு அடுத்த வருஷம் ஃபீஸுக்கு காசு கொடுன்னு கேட்குறாரு ஸ்டேட் பேங்க் கிட்ட. இல்லை இல்லை நாங்கள் விற்றுட்டோம் ரிலையன்ஸ்க்கு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இதுதான் ஒரு பொறுப்புள்ள வங்கி செய்யக்கூடிய வேலையான்னு நான் கேட்குறேன். நீங்கள் ரிலையன்ஸ் விற்கிறது முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு டியூ இன்டிமேஷன் இந்த பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இந்த கல்வி கடன் வராத கடனை நாங்கள் ரிலையன்ஸுக்கு விற்றுட்டோம், நீங்கள் வந்து இனிமேல் ரிலையன்ஸ் கூட தான் டீல் பண்ணோம் அப்படின்னு ஒரு கடிதமாக வந்திருக்கான்னு கேளுங்க. இந்த ஒரு டீலில் மட்டும் ரிலையன்ஸுக்கு 500லேருந்து 600 கோடி ரூபாய் லாபம் வரும். 1,25,000 கோடி ரூபாய் வங்கிகளில் கடன் வாங்கி திருப்பி கட்டாத அந்த ரிலையன்ஸுக்கிட்ட இந்த பணத்தையும் சேர்த்து கொடுப்பது என்பது ஒரு சதி, கடுமையான சதி. எங்கேருந்து சதி ஆரம்பிக்குதுன்னா, முன்னாடி இருக்க யூபி அரசாங்கம், இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கம், ரிசர்வ் பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு சதி இது, உயர்மட்ட நிர்வாகம். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது ரிலையன்ஸினுடைய அந்த கான்ட்ராக்டை ஸ்டேட் வங்கி ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். போராடுவதை தவிர வேறு வழியே கிடையாது. கல்வி கடனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க பேங்க்கில்? 12%, 13%, 14%. 10,000 கோடி 20,000 கோடி வாங்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் எஸ்ஆர் குரூப்புக்கும் மற்றவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறோம் தெரியுமா உங்களுக்கு? 10%. அப்போ முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, ஏழை விவசாயிக்கு அந்த டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 4% வருஷத்துக்கு 4% வாங்குவோம். பெரிய முதலாளிகிட்ட 16-17% வாங்குவோம். அந்த லாபத்தை ஏழை விவசாயிக்கு நாங்கள் சப்சிடைஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மாணவன்கிட்ட உயர்கல்வி அதிகமான கடன் போட்டு அதிகமான வட்டி போட்டு அதை வாங்கி பெரும் பணக்காரர்களுக்கு நாங்கள் சப்சிடைஸ் பண்ணிட்டு இருக்கோம். தனியார் வங்கிகள் எதையெல்லாம் செய்கிறதோ அதை காப்பி அடிக்க வேண்டிய, அதை அப்படியே பின்பற்ற வேண்டிய படு மோசமான சூழலுக்கு பொதுத்துறை வங்கிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. சேவை என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு லாப நோக்கம் என்பது வருது. அதனால தானே கல்வி கடனோட இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ இருக்குது. இது சாதாரண மக்களுக்கான அரசாங்கமா அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாங்கமா? வங்கி என்பது சாதாரண மக்களுக்கான வங்கியா அல்லது பெருந்தனக்கான வங்கியா? பொதுத்துறை வங்கிகள் உட்பட இத்தகைய கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி சார். தாமஸ் பிராங்கோ சார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த முனைவர் வசந்தி தேவி அவர்கள் 2 நாளுக்கு முன்னால் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. முதலாளித்துவ நாடுகளாக இருந்தாலும் சரி, சோசலிச நாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து வளர்ந்த நாடுகளிலும் வளரும் நாடுகளிலும் உயர்கல்வி வரை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. நீங்களும் நானும் கூட அப்படி தான் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நான் கல்விக்காக எனக்கு கடன் தேவைப்படலை. ஒரு சிறந்த கல்வி, கொஞ்சமான கல்வி கட்டணம் தான் கட்ட வேண்டியிருந்தது. இன்னைக்கு கல்வி முழுமையாக தனியார் மயமாக்கப்பட்டு விட்டதனால் கல்விக்காக கடனுக்காக போக வேண்டியது இருக்குது. இந்த ரிலையன்ஸ் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இந்த கடனை விற்கலாம் என்பதற்கு யார் முடிவெடுத்தார்கள்? 2012 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலர் போடுது. கொடுத்த கடனை வசூல் பண்ண வேண்டியது அந்த அதிகாரிகளோட தான் கடமை, அவங்க தான் செய்யணும். அதிலிருந்து மாற்றி உங்களுக்கு கடன் வசூல் பண்ண முடியலையா, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு அது நடைபெறுகிறது. அதனால தான் ரிலையன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கான லைசன்ஸை ரிசர்வ் பேங்க் கொடுத்திருக்கிறது. எவ்வளவு தொகை விற்கலாம், எவ்வளவு வரைக்கும் நீங்கள் கன்செஷன் கொடுக்கலான்றதை ரிசர்வ் பேங்கும் மத்திய அரசும் முடிவு செய்கிறது. இப்போ நம்ம எய்தவனை விட்டு விட்டு அம்பை மட்டும் நோவது போதாது.
எய்தவன் அங்கே இருக்கிறான். கவர்மெண்ட், அரசு தான் இதுக்கு காரணம். அரசாங்கம் இன்னொரு பக்கத்தில் நீ வராக்கடன் வச்சிருக்கிற, வராக்கடன் கூடிக்கிட்டே போகுது, அதனால் மத்திய அரசாங்கம் உங்களுடைய பொதுத்துறை வங்கிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மூலதனத்தை குறைக்க போகிறோம்னு பயங்காட்டுறாங்க. அவர்களுடைய முயற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் போய் கேட்கக்கூடாதா, எதுக்கு அவங்கள அனுப்புறீங்கன்னு சொல்லி ஒரு தம்பி அழகாக கேட்டார். 10 ஆண்டுகளாக இந்த அரசாங்கத்தின் முடிவின் காரணமாக வங்கிகளில் பணி நியமனம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு எங்களுடைய அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து போராட்டத்துக்கு போனவரது தான் திருப்பி ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சது. இன்னைக்கு பேங்க்கில் ஆள் குறைப்பு, நீங்கள் எந்த பிரான்ச்லேயும் போய் பாருங்கள், எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது எங்களையே ஃபோல்ஸ் பண்ணி சரி வசூல் பண்ண முடியல, வசூல் பண்ணலைன்னா மூலதனம் கிடைக்காது, ஒரே வழி சரி வித்துரு ரிலையன்ஸுக்கு. ரிலையன்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி நிறுவனம். நான் சொல்லலை, அம்பானி அண்ட் சன்ஸ்ன்னு சொல்லி ஒரு அழகான புத்தகம் ஒரு பெரிய பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார், பெரிய ஆராய்ச்சியோடு எழுதியிருக்கிறார், எப்படியெல்லாம் மோசடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு ஏஆர்சி தொடங்குறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ பேமெண்ட் பேங்க் தொடங்குறதுக்கும் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரி கொள்கைகளில் பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கத்தில் நான் மாணவர்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், பெற்றோரிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், வங்கி ஒரு பொன்முட்டையிடும் வாத்து. ஒரு தடவை வாங்கின கடனை நீங்கள் ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வங்கி கொடுத்து உதவி கொண்டே இருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளில் மாற்றம் வேண்டும். இந்த தனியார் மயம் வந்துடுச்சுன்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கல்வி கடனும் இல்லாமல் போயிடும். கல்வி கடன் கிடைக்காது, விவசாய கடன் கிடைக்காது, வீடு கட்டுறதுக்கு கடன் கிடைக்காது, சுறுதொழில் கடன் கூட கிடைக்காது. தனியார் வங்கியில் எங்கேயாவது கல்வி கடன் கொடுக்குறாங்களா பாருங்கள், கொடுப்பாங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு செக்யூரிட்டி வாங்கிடலாம், அதுக்கு நிறையா வட்டி கிடைக்கும், நிச்சயமாக திருப்பி கிடைக்கும், அதனால் அதுக்கு கொடுப்பாங்க. பொதுத்துறை வங்கிகள் தான் சாதாரண மக்களுக்கு கடன் கொடுக்கும். அதனால் அந்த பொதுத்துறை வங்கிகளை பாதுகாப்பதற்கும் நாம் எல்லோரும் இணைந்து நின்று போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த கடனை அவங்க எப்படி திருப்பி செலுத்தலாம், என்ன மாதிரியான சலுகை எதிர்பார்க்குறீங்க? இந்த நிறுவனம் ஒருவேளை தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்திருந்தா கூட அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் செய்யறதுல என்ன சரி இல்லை என்பதை சுட்டி காட்டுங்கள், எப்படி இதை வசூலிக்க வேண்டும் என்பதை கூட சொல்லுங்கள். 11% தான் வந்து திருப்பி செலுத்தாத கடன். அதையும் தமிழக அரசு தான் எடுத்துக்கிட்டு இந்த இளைய முட்டுகளை வந்து காப்பாற்றக்கூடாது. வெரி குட் சார். கல்வி கடனுக்கான அவேர்னஸை வந்து மாணவர்களுக்கு மிக நிச்சயமாக அடிப்படையிலேருந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது மாதிரியான இழப்புகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படும். 12ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனேயே ஹையர் ஸ்டடீஸுக்கு போகக்கூடியது, கல்லூரி படிப்புக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, அரசோடைய நிதியுதவி எந்தெந்த வகையில் வாங்கிக்கலாம் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒன்று வந்து நடத்தலாம். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் காரணம்னு பார்த்தா இந்த பொறியியல் கல்லூரி எல்லாமே வந்து சீட்டை ஃபில் பண்ணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குறாங்களான்னு பார்த்தா இல்லை. வேலை கிடைக்கலன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவாலிட்டி இல்லை, அதனால் வேலை கிடைக்கல. அவங்க வந்து குவாலிட்டி இருக்கிற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும் சார். அப்புறம் ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கிற மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்து காலேஜ்லேயே இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் சார். வெரி குட். கடனில் வந்து ரிலையன்ஸு கொடுத்து இவ்வளோ கிடைச்சா போதும்னு சொல்கிறது, அந்த இதை வந்து அப்படியே அவங்களுக்கு கடன் வாங்கினவங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டு அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே ஒன்றும் வராது. யாரும் சாகவும் மாட்டாங்க, எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ்லாம் குடும்ப கஷ்டத்தோடு தான் அவங்க போயிட்டு பணம் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. அவங்க ஒன்றும் வசதியாக இருந்தெல்லாம் அவங்க படிக்க வைக்கல. அந்த நிலைமையை பேங்க்கில் இருக்கவங்க அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு தனியார்கிட்ட அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து இணையதளம் யூஸ் பண்ணாத ஆளுங்களே யாருமே கிடையாது. இப்போ வந்து இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. அதாவது எஜுகேஷன் பற்றி பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல 3வது இடத்துல இருக்குது. அதில் வந்து ஏன் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாது? ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் இணையதளம் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் இதுக்கு விழிப்புணர்வு வரணும்னு நினைக்கிறேன். கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் வந்து அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது? கடன் கட்டுங்க அப்படின்னு லெட்டர் கொடுக்குறேன். நீங்கள் ஏன் ஒரு வரியில் உங்களுக்கான சப்சிடிஸ் இருக்குது, எங்ககிட்ட வந்து பேசுங்க, உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கு நாங்கள் ரெமிடிஸ் தரோம் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்லலை? இது மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, சட்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்க முடியும். அரசாங்கம் பொருளாதார கொள்கைகளை மாற்ற வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். கல்விக்கடன் பெற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பு இல்லாதவருடைய கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட டியூஷன் ஃபீஸை தான்
எல்லா காலேஜும் வாங்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வாங்கக்கூடிய ஃபீஸ்லாம் இருக்காது. அது இருந்தாலே கல்வி கடனை அவங்களால ஒருவேளை உங்களுக்கு வேலைகளை கிடைக்கல, சரியான வேலை கிடைக்கலனா கூட திருப்பி கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். வங்கி அதிகாரிகளோ வங்கியில் வேலை செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி கடன் வசூலிக்கும் போது இந்த மாதிரி நிலைமை ஏற்படலை. இது தனியார் துறைக்கு கொடுத்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு அவல நிலை உருவாகி இருக்கிறது. இதை நாங்கள் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், தன்னம்பிக்கை. நம்மளால் இந்த கடனை ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க அந்த எண்ணம் மனசில் வந்துச்சுனாலே இந்த மாதிரியான லெனின் மாதிரி ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்காது. இந்த கடன் தள்ளுபடின்றதுனால இந்த தள்ளுபடின்னு வந்தாவே மற்ற கடனும் எல்லா லோனும் வாங்கி திருப்பி கட்டக்கூடாதுன்ற ஒரு தப்பான கொள்கை மக்கள் மத்தியில் பதியும். அதுக்கு பதில் அரசே ஏற்பாடு பண்ணி அந்த கடனோட கட்டணம், கல்வி கட்டணம் இருக்கு இல்லைங்களா, எஜுகேஷன் ஃபீஸ், அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வேலிட் பாயிண்ட் சார். மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி வரைக்கும் அரசாங்கமே அதை கல்விக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இங்கேயும் இந்திய அரசாங்கமும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொள்கை முடிவில் மாற்றம் வேணும் சார். இது வராக்கடனுடைய லிஸ்ட்டை எடுத்து அதில் யார் யார் ஏழை மாணவர்களோ அவர்களுக்கு அந்த பணத்தை திருச்சி செலுத்தக்கூடிய முயற்சியை அரசாங்கம் எடுத்தால் இத்தகைய லெனின் போன்ற இறப்புகளை நம்ம இழக்காமல் இருக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு ஆராய்ச்சி கட்டுரையோடு பார்த்தீங்கன்னாக்கா இம்பாக்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் லோன், அதில் கிளியராக சொல்கிறாங்க இந்த கல்வி கடனால் நாட்டோட பொருளாதாரம் எவ்வளோ முன்னேறி இருக்குன்றது கிளியராக சொல்கிறாங்க. நம்ம நாட்டோட பொருளாதாரம் நிறையவே முன்னேறி இருக்குது இந்த கல்வி கடனால். அதோட தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் சொல்கிறாங்க, சப்சிடைஸ் ஹையர் எஜுகேஷன். அது அரசாங்கத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய வேறு எந்த யாராலையும் அதை செய்ய முடியாது. கதிரேசன் சார், என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அடுத்த மாணவர்களை காப்பாற்றணும், அதுதான் எனக்கு. தேபுரா மேடம் சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு பி போல்ட். அவங்க வந்து ஒரு தைரியமாக வந்து என்னால் முடியுன்ற ஒரு மனப்பான்மை வரணும் அவங்களுக்குள்ள. என்னால் முடியுமோ முடியாதோன்ற சந்தேகக்குறி இருக்கக்கூடாது. அண்ட் கவர்மெண்ட் வந்து டெஃபினெட்லி தே ஹாவ் டு நிறைய அவங்க சலுகை கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் ஹேஸ் டு பி ஃப்ரீ. அது இந்த டிஸ்கஷன்லேருந்து எனக்கு தெரிஞ்சது வந்து கவர்மெண்ட் வழியாக அந்த கல்வின்றது வந்து ஷுட் நாட் பி அ பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸாக இல்லாமல் அதுக்கு ஒரு நிறையா சலுகை கொடுத்து லிட்ரஸியை நம்ம வந்து பெட்டராக்கணும் டெஃபினட்டாக. அண்ட் பேங்கர்ஸ் வந்து தெளிவாக எவ்வளோ அக்ரெஷன் காட்டுறாங்களோ டுவர்ட்ஸ் கலெக்டிங் த மணி, அந்த அக்ரெஷன் வந்து கொடுக்கும் போதும் அவங்க காட்டணும். இந்த மாதிரி இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நீங்கள் இந்த டைமில் கட்டலைன்னா இதெல்லாம் தான் விளைவுகள் அப்படின்றத தெளிவாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் லோனை. தேங்க்யூ மேடம். அருணன் சார், உங்களுடைய கருத்து? பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குகிற அந்த போக்கை மத்திய அரசு கைவிடணும். அதற்கு முதல் படியாக இந்த பொதுத்துறை வங்கிகளின் கல்வி கடனை தனியார் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வசூல் செய்யலாம், அதனிடம் விடலாம் என்கிற ரிசர்வ் வங்கியின் அந்த வழிகாட்டுதலை அது திரும்ப பெற வேண்டும். இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து அப்படி என்றால் மீது இருக்கக்கூடிய அந்த வராக்கடனை எப்படி வசூல் செய்வது, இது பற்றி மத்திய அரசு, தமிழக அரசு, சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இவர்கள் 3 பேரும் உட்கார்ந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வை அவர்கள் கண்டறிய வேண்டும். 3 பேருக்குமே இதில் பொறுப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நன்றி. டோட்டல் ஜிடிபியில் 6% ஒதுக்கி கல்வியை இலவசமாக கொடுக்கணும். அது நடக்கலை. அது கண்டிப்பாக நடக்கணும், இந்த அரசாங்கம் பண்ணணும். 2வது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்து 2010 வந்தாச்சு. அது இது வரைக்கும் சரியாக அமுலாகவே இல்லை. கட்டாய கல்வி என்பது இன்றைக்கும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்ததுக்கு பிற்பாடும் 10% அந்த 6லேருந்து 14 வயசு மாணவர்களுக்கு அந்த 10% மாணவர்களுக்கு தான் கிடைக்கிறது. அதை அரசாங்கம் பண்ணணும். 3வது வங்கி கடன் என்று வரும்போது மற்ற கடன் போல இல்லை கல்வி கடன். அது ப்ரெசன்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டி இல்லை, உங்களுடைய திருப்பி தரக்கூடிய சக்தியை பொறுத்து இல்லை, ஃப்யூச்சர் ரீபேயிங் கெப்பாசிட்டி. அப்படி ஃப்யூச்சர் ரீபேயிங் கெப்பாசிட்டி என்று வரும்போது அந்த மாணவனுக்கு ஃப்யூச்சர் ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்போ வருது? அவனுக்கு வேலை கிடைத்தால் மட்டும்தான் வருகிறது. அப்போ வேலை கிடைக்காத மாணவனை எல்லாரையும் போல பார்க்க முடியாது. அதை தள்ளுபடி செய்வதற்கான வழிமுறையை வங்கி நிர்வாகங்கள் வகுக்க வேண்டும். 4வதாக கல்விக்கான கடனுக்கான வட்டி என்பது இருக்கக்கூடாது, இலவசமாக கொடுக்கணும். நீங்கள் 0%ல் கொடுங்க, கொடுத்த கடனை மட்டும் வசூல் பண்ணுங்கள். அதற்கான லாபத்தை மற்ற இடங்களில் நம்மளால் வசூல் பண்ண முடியும். 5வதாக பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் இருக்காங்க. இப்போ கடந்த 3 வருடத்தில் 2012லேருந்து 15 மட்டும் பார்த்தீங்கன்னா 1,14,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அந்த 1,14,000 கோடி ரூபாயில் மிக பெரும்பாலான கடன் வந்து பெருமுதலாளிகள் திருப்பி கட்ட வேண்டியது. அதையெல்லாம் தள்ளுபடி செய்யக்கூடிய இந்த அரசாங்கங்கள், இந்த வங்கி நிர்வாகங்கள் இந்த கடனை சாஃப்டாக பார்க்கணும்.
அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி, எங்களுடைய நோக்கம், அதனுடைய எங்களுடைய கருத்து. அதெல்லாம் நம்ம பண்ணினாக்க கண்டிப்பாக இத்தகைய மரணங்கள் தவிர்க்கப்படுவது மட்டுமல்ல, கடைசியாக கண்டிப்பாக உடனடியாக ஸ்டேட் வங்கி நிர்வாகமோ அல்ல எந்த வங்கி நிர்வாகமோ தனியாரிடம் கடன் வசூலிப்பதை ஏற்கவே அந்த மாதிரி ஒரு சிந்தனையே வரக்கூடாது. இந்த ஒப்பந்தம் என்பது உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். ஒன்று, நான் சார்ந்திருக்கக்கூடிய ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் சங்கம் சார்பாக கல்விக்கடன், கல்விக்காக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய வசதிகள் உட்பட புத்தகங்கள் வெளியிட்டு மக்களுக்கு கொடுப்பது என்பதை நாங்கள் செய்யலாம் என்பதை உத்தரவாதமாக சொல்கின்றேன். வெரி குட் சார். இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் என்பதையே மறுபரிசீலனை செய்து மத்திய அரசாங்கத்திற்கு பார்லமெண்ட்டில் வீரப்ப மொய்லியினுடைய தலைமையில் போட்ட பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பிப்ரவரி மாதம் ஒரு அழகான அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். வராக்கடன்களை வசூலிப்பதற்காக அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொல்லி, இப்படி செய்ய சொல்ல, அதில் நல்ல விதிமுறைகள் இருக்கின்றன, சட்டத்தில் திருத்தங்கள் சொல்லியிருக்கின்றன. அதை அமுல்படுத்த வேண்டும். அரசு கல்விக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசு தனியார் துறையை நோக்கி செல்லக்கூடிய பாதையை, மத்திய பொதுத்துறை வங்கிகளையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சியை கைவிடுப்பதற்கான போராட்டங்களில் நாம் எல்லோரும் இணைந்து நிற்க வேண்டும். நன்றி. நன்றி சார். ஒரு காலத்தில் கல்வி கடன் கிடைக்கவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்ட காலம் போய் கல்வி கடன் கட்ட முடியவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சமூகம் மாறி இருப்பதற்காக வெட்கப்பட வேண்டும். ஒரு மாற்றம் நிச்சயமாக வர வேண்டும். இந்த கல்விக் கொள்கையில் அரசு உடனடியாக தலையிட வேண்டும். ஒரு பாரத வங்கி நீங்கள் 54 கோடி ரூபாய் முதல்ல கட்டினா போதும், 15 ஆண்டு கால சலுகை தனியார் நிறுவனத்திற்கு தருகின்ற அதே சலுகையை மாணவர்களுக்கு தந்திருக்கலாம் என்பதைத்தான் கோரிக்கையாக வைக்கின்றோம். இன்னொரு லெனினுடைய இழப்பு நமக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. தயவுசெய்து வங்கி அதிகாரிகளை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். அதற்கான கால அவகாசம் அவர்கள் தருவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். உங்களுக்கான சலுகைகளை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்னொரு லெனினுடைய இழப்பு ஏற்படாது என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.